ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இந்த பிஸ்டன் பம்ப் தாங்க. இந்த பிஸ்டன் பம்ப் நிறைய நண்பர்கள் என்ன பண்றீங்க வீடுகள்ல இதை வந்து எந்த விதமான கவனிப்புமே இல்லாம அப்படியே ரொம்ப வருஷம் ஓட விடுறீங்க. அப்படி ஓட விட்ட ஒரு பம்பு தான் இது. என்னென்ன செலவு இப்போ அவருக்கு ஆயிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். பொதுவா பம்பு சைடு இல்லாம இதாவது இந்த மோட்டார் சைடு, அதாவது இந்த பிஸ்டன் ஓடுது இல்லையா, இந்த சைடு மட்டும் எவ்வளவு செலவு அவருக்கு இழுத்து விட்டுருக்கு பாருங்க. ஆயில் இல்லாததுனால இங்க பாருங்க. இப்போ இந்த கனெக்டிங் ராடு, இந்த கிராங்க், இது ரெண்டும் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ரெண்டாவது இந்த கனெக்டிங் ராட்ல வரக்கூடிய கெஜன் பின்ன பாருங்க. கஜன் பின் அவுட் பாருங்க எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. இந்த கஜன் பின் போய் இந்த பிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்டன்ல கஜன் பின் எவ்வளவு தெரிஞ்சிருச்சு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து புது செட் வாங்கிருக்கோம். இந்த புது செட் 800 ரூபா வருது. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாத்தாம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஆயில் அப்பப்ப பாருங்க. ஆயில் பாக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன போல்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த போல்ட்டை நீங்க கழட்டிட்டு இதுல வந்து பாதி அளவு வர மாதிரி ஆயில ஃபில் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ml வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். சோ இதை மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப ரொம்ப நாள் ஓட வைக்கலாம். கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு மேல கூட ஓடும். இப்ப எங்க வீட்டுல வந்து 9 இயர்ஸ் 10 இயர்ஸா ஓடிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாங்க ஆயில வந்து எவரி 6 months வந்து பாத்துக்கிட்டே இருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, ஆயில ஏன் எது வழியா ட்ரைன் ஆகும்னா, இந்த ஆயில் கப் வழியா ஓடுது இல்லையா, இந்த சீல் போயிடுங்க. இந்த சீல் போயிடுச்சுன்னா இது வழியா